அடுத்த கேள்வி, அதாவது எகிப்திய வீரர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், குறிப்பாக கம்புகள், நாலடி உயரமுள்ள கம்புகள்லாம் வந்து பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்குது. இப்போது நம்ம தமிழகத்தில் சிலம்ப கலைக்கென்று அது குறித்த ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகம் ஏதேனும் உண்டா? மியூசியத்தில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மியூசியங்களில் ஆயுதங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு பிரத்யேகமாக அரசு அந்த சிலம்பம் சம்மந்தப்பட்ட ஆயுதங்களுக்கு பிரத்யேகமாக ஒன்று இருப்பதாக எனக்கு தெரியலை. ஆனால் அரசு இதில் முக்கியமாக நான் இதில் கோரிக்கையாக வைக்கிறேன். அந்த பேட்டி மூலமாக தமிழக அரசு, அதுவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, அவங்க கலை மேலே இருக்கும் ஆர்வம், உதயநிதி ஸ்டாலின் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், இவங்க பேரில் நிச்சயமாக அவங்க இது அவங்ககிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஏன்னா இங்கே சோழ திப்பு சுல்தான், இங்கே நான் இப்போ மியூசியத்தில் பார்க்குறேன், இங்கிலாந்தில் வந்து திப்பு சுல்தானுடைய வாள், சோழ திப்பு சுல்தான் வச்சுருக்காங்க. நம்ம இந்திய வாழை கொண்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் நம்முடைய மன்னர்கள் வாழ்னால் என்னாச்சு? மிகப்பெரிய வீரர்களாக சொல்கிறாங்க. வேலுநாச்சியாருடைய சொல்கிறாங்க, புலித்தேவர் சொல்கிறாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன், மருதுபாண்டியர்கள் மிகப்பெரிய வீரர்களாங்க. ஆயுதங்கள், அவர்களுடைய ஆயுதங்கள்லாம் இருக்கா அப்படின்னா எனக்கு நாலேஜ் இல்லை. அது அரசே வந்து பிரத்யேகமாக வந்து நம்முடைய பழைய ஆயுதங்கள், அது மன்னருடைய ஆயுதமோ இல்லை பழைய ஆயுதங்களோ, அவங்க வந்து அது இதுக்கு மட்டும் தனியாக பிரத்யேகமாக ஒரு அருங்காட்சியம் வச்சுட்டாங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இது ஒரு கோரிக்கையாக நான் தமிழக அரசுக்கு, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், தமிழக விளையாட்டுத்துறை மாண்பு தமிழக இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். ஆமாம், நிச்சயமாக. ரொம்ப நன்றியா. உங்கள் வாய் வழியாக இந்த வேண்டுகோள் நிறைவேறுன்னு நான் எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம். இதுவரை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல அரிய தகவல்களை எங்களுக்கு தந்தமைக்கு நன்றி. இப்போ நேர்காணலில் ஒரு இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். நீங்களும் உங்களது தந்தையாரும் உங்களது அண்ணனும் சிலம்ப கலைகளை கற்றுக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்திலிருந்து யாரேனும் இந்த கலைகளை கற்றுக்கிறார்களா? நிச்சயமாக. எப்படி நான் இவ்வளவு ஆர்வமாக இருக்கும்போது குடும்பத்தில் எப்படி கற்றுக்காமல் இருப்பாங்க. என்னுடைய மூத்த மகன் வந்து ராஜராஜ சோழன். ஆமாம், அவர் வந்து தமிழ்நாடு சிலம்பாட்டம், அதில் தமிழ்நாடு சாம்பியன்ஷிப்பில் 7 தடவை ஜெயிச்சிருக்கார், வின் பண்ணியிருக்கார். நேஷ்னல் லெவலில் 2 சாம்பியன்ஷிப் ஆகியிருக்கார். மூத்தவர் ராஜராஜ சோழன். சின்னவர் வந்து சுந்தர சோழன். அவர் தான் இங்கிலாந்தில் சிலம்பம் இங்கிலாந்தில் சிலம்பத்தை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து நேஷ்னல் லெவலில் 2 சாம்பியன்ஷிப்பு, ஸ்டேட் லெவலில் 7 சாம்பியன்ஷிப் வாங்கினவங்க. அப்போது இல்லாமல் அவங்க அசோசியேஷனில் இன்வால்வ் ஆகி டெக்னிக்கல் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி பதவியெல்லாம் வகிச்சு. இப்போ சின்னவர் தான் சுந்தர சோழன் வந்து இங்கே UK யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது யுனைடெட் கிங்டமில் வந்து சிலம்ப உலகத்துக்கு முழு மூச்சாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமாம். என்னுடைய பெரியப்பாட்டு பிள்ளை எனக்கு பேத்தியில் வேணும். என் அண்ணன் மயங்கேட்டு பொம்பளை பிள்ளைகளோட கற்றுக்கிட்டு இருக்கு கிராமத்தில். என்னுடைய தம்பியும் ஒரு சிலம்பம் தெரிஞ்சவன் தான். தம்பி மகன் சூர்யான், அவனும் சிலம்பம் தெரிஞ்சவன். அவனே பயிற்சி கொடுத்து தான் எங்கள் இப்போ பெரியப்பாரு மயங்கேட்டு பிள்ளைகளுக்கு, எனக்கு பேத்திகளுக்கு சூர்யானா சூரியதேவன் என்னுடைய தம்பி மகன். அவன் வீட்டில் அங்கே ஊரில் கிராமத்திலே எனக்கு பேத்தி வேணும், அதுகளுக்கு பயிற்சி கொடுத்துருக்கான். ஆக குடும்பம் எப்படிப்படும் சிலம்பத்தை. ரொம்ப நன்றியா. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பது இங்கு மீண்டும் நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது. ஐயாவுடைய பொன்னான நேரத்தை எங்களுடன் செலவழித்து அவர் பெற்ற அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. உலக தமிழர்களாகிய நாங்கள், புலம்பெயர்ந்த தமிழர்களாகிய இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.